சைபர் கிரைம் மோசடி கும்பல் பல்வேறு விதமாக பொதுமக்களை மிரட்டி பணம் பறிக்கும் மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சுங்கத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், சிபிஐ அதிகாரிகள் என தொடர்பு கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பெற்றோர்களை குறிவைத்து சைபர் கிரைம் மோசடி கும்பல் நூதன முறையில் மிரட்டி பணம் பறிக்கின்றனர். வாட்ஸ்அப் கால் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களது மகன் அல்லது மகள் வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக மகன் என்றால் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறியும் அமைச்சர் வங்கி மோசடியில் தொடர்பு இருப்பதாக கூறி மிரட்டுகின்றனர். வாட்ஸ்அப் காலில் காவல்துறை அதிகாரி போல் பேசி பெற்றோர்களை பயப்பட வைக்கின்றனர். அது மட்டுமல்லாது அழுகுரல் ஒன்றையும் ஒளிபரப்பி மகன் அழுவது போன்று பெற்றோர்களை நம்ப வைக்கின்றனர். உண்மையை அறியாமல் சில பெற்றோர்கள் மகன் வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக நினைத்து வாட்ஸ்அப் காலில் பேசும் நபர் கூறியபடி செய்து மகனை காப்பாற்றலாம் என நினைக்கின்றனர். அந்த வகையில் பணத்தை கொடுத்தால் வழக்கிலிருந்து தப்பிக்கலாம் என கேட்டு மிரட்டும் போது பணத்தை கொடுத்து பெற்றோர்கள் சிலர் ஏமாறுகின்றனர். அந்த வகையில் +92 என்ற எண் தொடங்கும் நம்பரில் இருந்து வாட்ஸ்அப் கால் மூலம் தெலுங்கானாவில் வட இந்தியர் ஒருவரை தொடர்பு கொண்டு தங்களது மகன் வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஏமாற்றி பணம் பறிக்க முயற்சித்த சம்பவத்தை வீடியோ ஆதாரத்துடன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். அந்த வாட்ஸ்அப் காலில் தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுவின் புகைப்படத்தை பயன்படுத்தி மும்பை காவல்துறை என கூறி மிரட்டியது வீடியோவில் பதிவாகியுள்ளது. இவ்வாறு காவல்துறை அதிகாரிகள் புகைப்படத்தை பயன்படுத்தி வாட்ஸ்அப் கால் செய்தால் உண்மையில் போலீசார் தொடர்பு கொள்கின்றனர் என நினைத்து பலரும் ஏமாந்து பணத்தை இழக்கின்றனர். அந்த வகையில் தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி புகைப்படத்தையே பயன்படுத்தி சைபர் கிரைம் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மும்பை காவல்துறையின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் இருந்து பதிலளித்துள்ளது. அதில் உங்கள் விழிப்புணர்வை நாங்கள் பாராட்டுகிறோம். இதுபோன்ற வாட்ஸ்அப் காலில் காவல்துறை அதிகாரிகள் பேசுவதை பொதுமக்கள் நம்பி ஏமாற வேண்டாம். தேவையான நடவடிக்கைக்காக உங்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் விஷயத்தை புகாரளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அறிவுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.